கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு இந்த படம் டேரக்டர் ஜூலியஸ் ஓனாவோட டேரக்ஷனில் February 14 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோடைய கதை என்னன்னா, ஜெனரல் ராஸ் அதாவது ஹல்கோடைய மாமனார் இவர் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ஆயிடுறாரு. கேப்டன் அமெரிக்காவை கூப்பிட்டு நம்ம மறுபடியும் அவெஞ்சர்ஸை ரீபில்ட் பண்ணணுன்றதையும் சொல்லிட்டு கடலில் அடமாண்டியம்னு ஒரு மெட்டல் ஒன்று இருக்குது, அதை எப்படியாச்சும் எடுத்துட்டோம் அப்படின்னா வைப்ரேனியத்தையும் தூக்கி சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு மற்ற நாடுகளுடைய பிரசிடென்ட்ஸ் கிட்டே தான் பேசிக்கிட்டே இருக்கும்போது எதிர்பாராத விதமாக அங்கே ஒரு அட்டாக் ஒன்று நடக்குது. அந்த அட்டாக்குக்கு பின்னாடி இருந்தவங்க யார், அதோடைய உண்மையான நோக்கம் என்ன, அவங்களுக்கும் பிரசிடென்ட்டுக்கும் என்ன கோவம், இது எப்படி கேப்டன் அமெரிக்கா தடுத்தாருன்றது தான் இந்த படத்துடைய கதை. மார்வெல்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, ஒரு படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக பார்க்க முடியாது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றதை ஒரு சீரீஸாக இதை ஒரு மூவியாக எடுத்திருப்பாங்க. அதை பார்த்துருந்தா தான் இந்த படமும் நமக்கு புரியும். அதே மாதிரி தான் இந்த படமும். சூப்பர் ஹீரோ படங்களை பார்க்கறதுக்கு 2 டைப் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஒருத்தங்க காமிக்ஸை தான் கரைச்சி குடிச்சிட்டு என்ன கதைன்றதை மைன்யூட்டாக கவனித்து பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னொருத்தங்க எனக்கு கதையெல்லாம் வேணாம், எனக்கு சண்டை தான் வேணும், அதை பார்க்க தான் நான் வந்தேன்ற மாதிரி ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. இதில் செகண்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் சதிப்பு தட்ட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் நிறைய சீன்ஸ் கான்வர்சேஷன்ஸாகவே தான் போய்கிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோடைய கோரே அடமாண்டியத்தை பற்றி பேசுகிறது தான். ஆனால் அதை ஒரு சின்ன சீனாக வச்சுட்டு மற்றது எல்லாமே இவங்களுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்றது தான் காட்டுவாங்க. ஒரு கேப்டன் அமெரிக்கா படத்துலையும் சரி இந்த மைண்ட் கண்ட்ரோல்ன்ற விஷயத்தை விடவே மாட்டேங்கிறாங்க. படத்தோடைய கிளைமேக்ஸில் ஒரு சூப்பரான ஃபைட் ஒன்று வரும். அந்த ஒரு ஃபைட்டுக்காக தான் நிறைய பேர் படத்துக்கே போயிருப்பாங்க. ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குன்னா, இந்த படத்தில் நிறைய சீன்ஸ் கான்வர்சேஷன்ஸாகவே போய்கிட்டு இருக்கும். அது ஒரு சில ஆடியன்ஸுக்கு போர் அடிச்சிடும். மற்றபடி இன்னொரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு அந்த கதையில இன்வால்வ்மெண்ட் இருக்கும். ஸோ காமிக்ஸை நல்ல நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இது ஒரு ஓகேவான படமாக இருக்கும். போஸ்ட் கிரெடிட் சீனுக்காக ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். ஆனால் அது ரொம்ப சாதாரணமாக முடிஞ்சிருச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கப்புறமா வரப்போகிற மார்வல் படங்களில் வில்லன் கேரக்டர் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஹீரோ கேரக்டருக்கு தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல.